கர்த்தர் உங்க மத்திய கூட பேச போறாருன்னா ஆயத்தமாகி கொள்ளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல எல்லாம் இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கிறேன். இந்த கடைசி 4 நாள், மாசத்துடைய கடைசி நாள், என்னைக்குமே நமக்கு இந்த மாசத்துடைய கடைசியில ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வருகிற 4 நாட்கள்ல 4 அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாமா? விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆமென் சொல்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமா கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் 12வது வசனம். இந்த 4 நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்ய ஆசைப்படுகிறார்? நம்பர் 1, ஏசாயா 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். கர்த்தர் சொல்றாரு, இக்கரையிலும் அக்கறையிலும் விருட்சங்களை வளர செய்ய கர்த்தரால முடியும். ஆமென். நம்ம அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம், அக்கறைக்கு போனாதான் தெரியும், இக்கரைக்கு போனாதான் தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, இப்படி எல்லாம் நம்ம பழமொழிகளை சொல்லுவோம். ஆனா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, 2 இடங்களிலும் உன்னை நான் வளர செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இங்க வளர செய்கிறதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் இங்க சொல்லுகிறார். முதல் லைன்ல வேதம் சொல்லுகிறது, நதி ஓரமாய். நதி ஓரமாய் நீங்க நாட்டப்படும் பொழுதுதான் இக்கரையிலையும் அக்கறையிலையும் பச்சையாய் நீங்கள் வளர முடியும். நதியோரமாய் என்று வேதம் சொல்லும் பொழுது யாரை குறிக்கிறது? யோவான் 4 அதிகாரத்துல சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டுக்குள்ள அங்க வரும் பொழுது இயேசு அந்த அம்மாவை பார்த்து தாகத்துக்கு தண்ணி தரீங்களான்னு கேட்கும் பொழுது அதுல ஒரு காரியத்தை ஏசப்பா சொல்லுவாரு, உன்னிடத்துல தண்ணி கேட்டவர் இன்னார் என்று நீர் அறிந்திருந்தாயானால் நீ என்ன பண்ணிருப்பமா? தண்ணி கொடுத்திருப்ப. ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கும் தாகம் உண்டாகாதபடிக்கு ஒரு ஜீவ தண்ணீரை நான் கொடுக்க வல்லமையுள்ளவர் என்று இயேசு சொல்லுவார். யார் இந்த நதி? யார் இந்த ஜீவ தண்ணீர்? ஜீவ நதியாகிய ஊற்று யாரு? அவர்தான் ஆவியானவர். இந்த 4 நாட்களும் பாருங்க, புதிய மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் ஆவியானவரோட கனெக்டடா இருங்க. ஆவியானவரோட பேசிக்கிட்டே இருங்க. ஆவியானவரை உயர்த்தி பாடல்களை பாடிக்கிட்டே இருங்க. ஆவியானவரை வரவேற்றுக்கிட்டே இருங்க. ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. இந்த மாதிரி பாடல்களை பாடிக்கிட்டே இருங்க. ஆவியானவரோடு இணைய 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 உங்களுடைய 4 திசைகளிலும் கர்த்தர் உங்களை வளரச் செய்வார். இனி நீங்க வளர்ச்சி இல்லாம ஒரு குறைந்தவராய் இருக்க முடியாது. ஆவியானவர் உள்ள வந்தா நிச்சயம் வளர்ச்சி உண்டாகும். ஆமென். இந்த 4 நாட்கள்ல கர்த்தர் முதல்ல செய்ய போற காரியம், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கர்த்தர் யாருக்கோ தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் இந்த 4 நாட்கள்ல? ஏசாயா 11 அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து. பிரியமானவர்களே, உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், நீங்க கண்ணீரோடு இணைந்திருக்கலாம். ஒருவேளை இந்த லைவ்ல ஆண்டவர் என் கூட பேசுவாரா? என் உறவு இணையும்படியாக பேசுவாரா? என் பிள்ளைகள் திரும்ப என் கூட வரும்படியாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சகோதரி மூலமா பேசுவாரா என்று நீங்க ஒரு கண்ணீரோட, ஒரு ஆவலோட, விசுவாசத்தோட இணைந்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறாரு, துரத்துண்ட உங்களை விட்டு போன சில உறவுகளை கர்த்தர் உங்களோடு இணைக்க போகிறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை, ஒரே வீட்டுல தான் இருக்கிறீங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க, பிள்ளைங்க நீங்க சொல்றபடி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, செபிக்க மாட்டேங்கிறாங்க, வேதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டப்படி அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கண்ணீரோடு இணைந்திருக்கிற அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, கர்த்தர் சொல்லுகிறாரு, பிரிந்த உன் உறவுகளை கர்த்தர் இணைக்க போகிறார். உங்களை விட்டு, உங்க இருதயத்தை விட்டு பிரிந்த உங்களுடைய பிள்ளைகளை உங்க இருதயத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் இணைக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அறிக்கை செய்து கொண்டே இருங்க. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துரத்துண்டவர்களை நான் சேர்த்து. ஆமென். சொல்லுங்க, துரத்தப்பட்ட என்ன கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். துரத்தப்பட்ட என்
இருக்கிறவங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க. வீட்டுல என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் குடும்பம் இணையும், என் கணவர் என்னோடு திரும்ப இணைவார், நானும் என் பிள்ளைகளும் இணைந்து சபைக்கு போக போறோம். இது வரைக்கும் என் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லப்பா, ஆனா இந்த லைவுக்கு பிற்பாடு என் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறீங்க. என் கணவர் என்னை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்ய போறீங்கன்னு வீட்டிலேயே நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்கம்மா. உங்களை விட்டு இருதயத்துல பிரிந்திருக்கிற உங்க கணவரையும் மனைவியையும் பிள்ளையும் கர்த்தர் இணைக்க போகிறார். ஆமென். இதை எப்ப செய்ய போறாரு? இந்த மாதம் முடிவுக்குள்ள நிச்சயம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி வருவார். கர்த்தர் சொல்றார், எங்க ஓடினாலும், எங்க உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும், இல்ல எந்த மனிதர்களின் நிமித்தமா பிரிந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் கூட்டுவேன், திரும்ப நான் இணைப்பேன், திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த 4 நாட்கள்ல ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரால செய்ய முடியாதது என்று ஒன்று கூட கிடையாதுமா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கணவரையும் எவ்வளோ தூரம் உங்களை விட்டு ஓடி இருந்தாலும் கர்த்தர் திரும்ப கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மூன்றாவதாக இந்த மாதம் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஏசாயா 11ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிற 15வது வசனம், எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். சில பிரச்சனை உங்க தலைக்கு மேல போயிடுச்சு, நான் மூழ்கிருவேன் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் காலு கூட நனையாம உன்னை நான் அந்த நதியை, அந்த பெரிய கடலை, பெரிய சமுத்திரத்தை நான் கடக்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் நனைஞ்சிட்டேன்ப்பா, என் தலையெல்லாம் மூழ்க போது ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற எல்லா நன்மைகளும் மூழ்கி போக போதுன்னு நீங்க சொல்லி கண்ணீரோடு இந்த லைவ்ல இணைந்திருக்கிறீங்கம்மா. கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, உன் காலு கூட நனையாம உன்னை நான் அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்துக்குள்ள நுழையும் பொழுது, செப்டம்பர் மாதத்துக்குள்ள நுழையும் பொழுது மிகப்பெரிய சாட்சியோட நுழைய போகிறீங்க. உங்க கால்கள் அந்த அழிக்க வந்த எகிப்தின் சமுத்திரத்துல நனையாதபடிக்கு கர்த்தர் உங்களை வெட்டாந்தரையில நடக்க செய்ய போகிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை நான் இரண்டாய் பிளப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு குடும்பத்தாரு, என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீர் மாறும், உன் கடன் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க குடும்ப பிளவுகள் மாறும். ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மனுஷன் வாக்கு கொடுக்கலமா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக 4வதாக இந்த 4 நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 16வது வசனம், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். கர்த்தர் சொல்ல, ஒரு பெரிய வழி உனக்கு திறக்க போகிறது, ஒரு பெரிய பாதையை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது எப்படி அசீரியாவில் ஒரு பெரிய பாதை வந்துச்சோ அதே போல உனக்கு ஒரு பாதையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியா என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரி நாடு. எதிரி நாட்டுக்குள்ளேயே கர்த்தர் பாதையை, அது வெறும் பாதை இல்லமா, பெரும் பாதை. கமெண்ட் பண்றீங்களா? பெரும் பாதை, பிக் வே. திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, பெரும் பாதை, பிக் வே. பெரிய பாதைய கர்த்தர் உங்களுக்காக திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. உங்களை அவர் நடத்தி கொண்டு போக போற விதம் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. உங்களை அவர் நடத்தி கொண்டு போகிற விதம், இந்த 4 நாட்கள்ல அவர் செய்ய போற அற்புதம் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகுது. ஆயத்தமாகி கொள்ளுங்கம்மா, ஆயத்தமாகி கொள்ளுங்க பிரதர். கர்த்தரால செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படாத கதவுகள் கர்த்தர் திறப்பார். இதுவரைக்கும் உங்க முன்பாக பூட்டு போட்டு சாத்தப்பட்டிருக்கிற பெரிய கதவுகளை எல்லாம் உனக்கு முன்பாக கர்த்தர் திறப்பார்.
கர்த்தர் சொல்லவில்லையா? ஏசாயா 45 அதிகாரத்துல உங்களுக்கு முன்பாக வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார். எப்படி சிஸ்டர் இதெல்லாம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வாசிச்சது இல்லையாமா? பவுலியும் சீலாவையும் சிறைச்சாலையில கட்டி வைத்திருக்கிறாங்க. கதவு திறக்கிறதுக்கு வாய்ப்பில்ல, சங்கிலிகள் கலண்டு விழுவதற்கு வாய்ப்பில்ல. ஆனா துதிக்க 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 எதிரி அவங்க மிதிக்க ஆரம்பிச்சாங்க. எதிரிய மிதிக்க மிதிக்க வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பேதுருவ சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுட்டாங்க. இந்த கதவெல்லாம் திறக்கவே முடியாதுன்னு பேதுருவே தூங்கிட்டாரு. ஆனா இங்க சபையார் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, முதலாம் காவல் திறக்கப்பட்டது, இரண்டாம் காவல் திறக்கப்பட்டது, நகரத்துக்கு போகிற வாசல்கள் தானாய் திறக்கப்பட்டது. இதெல்லாம் ஆண்டவரால செய்ய முடியும்னா, இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற இடுக்கமான இந்த வாசலை கர்த்தரால மாற்ற முடியாதா? பூட்டப்பட்டிருக்கிற கதவை கர்த்தரால திறக்க முடியாதா? விசுவாசித்தீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பூட்டப்பட்ட கதவு இந்த காலை வேளையில இந்த நாளில எனக்காய் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, எனக்காய் திறக்கப்படுவதாக. let the doors open, let the doors open, let the doors open. உங்களுக்காக கர்த்தர் பெரும் பாதையை திறக்க ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த 4 காரியத்தமா இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக போகிறது. இரண்டாவதாக, கர்த்தர் உங்க பிரிந்த குடும்பம், தூரமா இருக்கிற குடும்பம், உங்களை பிரிந்து போன உங்க பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட இணைக்க போகிறாரு. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்காக உங்க தலை மூழ்கும் நினைக்கிற இடத்துல உங்க காலு கூட நனையாம கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறாரு. நான்காவதாக, ஒரு பெரும் பாதையை கர்த்தர் உருவாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க எங்க இருந்தாலும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்னோடு இணைந்து கண்களை மூடி, ஏசப்பா, என்னுடைய சகோதரி மூலமாக, இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக 4 காரியங்களை நீங்க பேசி இருக்கிறீங்க. இந்த 4 காரியத்தை தேவனே நீங்க செய்து முடிங்கப்பா. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைங்க, யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற, பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கதவுகள் திறக்கட்டும், பெரும் பாதை திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கால் நலையாம கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே, மூழ்கி போயிருமோன்னு நினைக்கிறாங்க. தேவனே, நீங்க கால் அக்கறைக்கு கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், பிரிந்த பிள்ளைகள் இணையட்டும், உம்மோடு கூட உறவுல வரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஒரு வளர்ச்சி உண்டாவதாக. அப்பா, பரிசுத்தாவியானவரே, இந்த 4 நாட்களும் உம்மோடு இணைந்திருக்கிற ஒரு கிருபை உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. என்னோடு இணைந்த ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாரும் தனித்தனியாக ஒரு சாட்சியாக எழும்புவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. இந்த 4 காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இது மனிதர்கள் அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆமென். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து நாளை காலையிலிருந்து இணைந்து கொள்ளுங்க. 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல இந்த 100 நாள் ஜெபம் நடக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் மிக ஆசீர்வாதமா இருக்க போகிறது. சோ எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you so much for joining.